நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ரோகாம்சம் ஒரு ஜாதகருக்கு எந்த காலகட்டங்களில் நோய் வரும், எந்த மாதிரி நோய் வரும், அதோட தன்மைகள் எதனால் எந்த உறுப்புகளில் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இது ராசி கட்டம், லக்னம் துலா லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன், ராகு, சனி. லக்னாதிபதி விருச்சிகத்தில் 2ஆம் வீட்டில் நல்ல பலமாக தான் இருக்குது. 7ல் கேது, 9ல் குரு, அதுவும் நல்ல பலமாக தான் இருக்குது. 10ல் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு, அதுவும் நல்ல பலம். செவ்வாய் 11ல், இதுவும் நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த குழந்தைக்கு பார்க்கும்போது ஒரு உடல்நிலை சரியில்லை. இது எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, நம்ம இந்த ராசி கட்டை வச்சுட்டு நம்ம அவ்வளோ அக்யூரேசி எடுக்க முடியாது. இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும், தவிர ரொம்ப அக்யூரேசி எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு D6ங்கிற ரோகாம்சம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோகாம்சத்தில் கன்னி லக்னம் வருது, லக்னத்தில் குரு, 6ல் சந்திரன், 7ல் பார்க்கும்போது சுக்கிரன், 9ல் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி மாந்தி 10ல், 11ல் சனி மாந்தி, புதன் பார்க்கும்போது 12ல். அப்போ லக்னாதிபதி, கன்னி லக்னத்தோட லக்னாதிபதி 12ல் மறைவிடத்தில் இருக்குது. இந்த ஜாதகம் இருக்குது. மறைவிடங்கிறது மருத்துவம், மருத்துவ செலவு, விரயம். அதுலேயும் வக்ரம் பெற்றிருக்கு. அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ மறைவிடம் நம்மளோட அடி வயிற்று கீழே. ஏன்னா குரு இருந்துச்சுன்னா வயிற்று பகுதி, அதே மாதிரி அந்த அடி வயிற்று பகுதி சொல்லும். பட் இந்த லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. சுக்கிரன் வந்துட்டு கிட்னி, பெண்களாக இருந்துச்சுன்னா யூட்ரஸு, சிறுநீர் போகும் இடம், மர்ம உறுப்புகள். அப்போ இந்த ஜாதகருக்கு மர்ம உறுப்பில் சுக்கிரன் குரு கூட சேர்னால அந்த மர்ம உறுப்பு மூலமாக யூரின் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அதை சார்ந்து இருக்குது. சரி, ஏன் அது எப்போ க்யூர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்னாதிபதி பார்க்கும்போது தன்னுடைய இடத்துலேருந்து 12ஆம் வீட்டில் இருக்குது. நட்பு வீடாக இருந்தாலும் 12ஆம் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ 12ஆம் வீடுங்கிறது மருத்துவ செலவை சுட்டி காட்டும். விரயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது இப்போது நம்ம டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் கரெக்டாக அப்ரோச் பண்ணால் கூட அந்த ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பராக இருக்காது. சப்போஸ் நம்ம ரைட் சைடில் பெயின் சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாக்டர்ஸு செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வக்ரம் பெற்றன்னு சொல்லும்போது அந்த உறுப்புகள் அவங்களோட பார்வையிலே மாறி அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போதோ மேபி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதோ மாறி போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது புதனும் சூரியனும் பரிவர்த்தனைப்படும். புதன் சூரியன் பரிவர்த்தனை, அந்த ஒரு பரிவர்த்தனை தான் இந்த ஜாதகருக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறதுமே புதன் தசை, குரு புத்தி. அப்புறம் இந்த ஜாதகருக்கு புதன் தசை முடிஞ்சு கேது முடிஞ்சிட்டு ஒரு சுக்கிரனோட தசா புத்தி காலகட்டங்கள்லையோ இல்லை புதன் சூரியன் பிரிவு காலகட்டங்கள்லையோ இந்த பரிவர்த்தனை நடக்கும்போது கொஞ்சம் ரெடி ஆகும். இந்த புதன் இங்கே போயிடும். இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி 12ஆம் அதிபதி கூட ஒரு பரிவர்த்தனை இருக்கும். நம்ம இது நோயோட தன்மைங்கிறது லக்னம் பார்க்கணும். லக்னத்தில் இருக்க கிரகம், லக்னத்தை பார்க்கும் கிரகத்தை வச்சுட்டு நோய் எந்த மாதிரி உறுப்பில் எந்த மாதிரி அதோட தன்மை, அது எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அதோட குவாலிட்டி 6ஆம் பாகம். 6ஆம் பாகங்கிறது சந்திரன். அப்போ அந்த யூரினரி ட்ராக்ல யூரின் போகும்போது. சரி, சனி பார்க்கும்போது ஒருத்தரோட ஆரோக்கியத்தை சுட்டி காட்டக்கூடிய 6ஆம் அதிபதிங்கிறதுமே சனியாக வருது. 6ஆம் அதிபதி மாந்தி கூட இணைஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக உடல்நிலையில் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது.
இந்த 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் அந்த மாற்றங்கள்ங்கிறது ஜாதகருக்கு ஒரு கர்மா மூலமாக கண்டிப்பாக இது ஒரு மாற்றங்கள் வரும். பட் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வரனால இந்த ஜாதகருக்கு இந்த நோய் இல்லைனாலும் பின்னாடி ஏதோ ஒரு தொந்தரவு அசௌகரியம் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறத அது சுட்டி காட்டுது. மேபி வயிற்று குடல் பகுதியில் ஏதோ தொந்தரவு வரும், இல்லை இந்த லக்னாதிபதி போய் இங்கே இருக்கும்போதுமே மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது வரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குளறுபடி, இல்லைன்னா நம்மளோட செக்ஷுவல் பார்ட்ஸில் ஏதோ ஒரு குளறுபடி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா லக்னத்தை சுட்டிக்கு பார்க்கும் கிரகங்கள் லக்னாதிபதி கூட சம்மந்தப்பட்ட கிரகங்கள், லக்னத்தை கூட 6ஆம் அதிபதி, இந்த கிரகங்களோட ஒரு டிசீஸு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இருக்குங்கிறது தான் இது காட்டுது. இதில் யோகிங்கிறது சூரியன் வருது, அவயோகிங்கிறது நம்ம சனி பகவான் வருது. அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ஹீட்டுனால தான் இந்த ஜாதகருக்கு அதிகமாக தொந்தரவு வரும். அப்போது இந்த ஜாதகர் ஒரு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் இது புதனோட ஆதிக்கம் இருக்கிறது, லக்னாதிபதி புதன். அப்போ இந்த ஜாதகர் பார்க்கும்போது ஒரு ஆயுர்வேதிக்கு மருந்து, நாட்டு மருந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் க்யூர் ஆகும். இது அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த லக்னாதியை பொறுத்து இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதனை வந்துட்டு என்றைக்குமே ஒரு பச்சை மருந்து, நாட்டு மருந்து இந்த மாதிரி தன்மையை மட்டும்தான் சுட்டி காட்டும். நம்ம இப்படி ரோகாம்சம் மூலமாக ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே எந்த மாதிரி நோய் இருக்கும், எந்த உறுப்பில் வரும், இது எல்லாமே நம்ம சுட்டி காட்டலாம். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதிங்கிறது நம்ம மருத்துவர், அந்த மருத்துவர் உச்சம் பெற்றிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு ஆறுதல். அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு எந்த மாதிரி மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் தகுந்த மாதிரி மெடிசன் நம்ம பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் மெடிசனு அந்த தன்மையிலே இருக்கும். அதே மாதிரி இந்த 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்குன்னு சொல்லும்போது உச்சம் பெறனாலையுமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ண முடியும். அதுவும் இந்த லக்னத்தில் வச்சு நம்ம உறுதிப்படுத்தலாம். நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.